ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான நாளுக்காகவும் நீர் தந்த இந்த ஊழியத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் என் நாவில் இருந்து கொண்டு நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். Amen. ஆமேன். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக நிலை வாழ்வை நோக்கி திருப்பயணம் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை தியானிக்கவிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் இரண்டு விதமான பயணங்கள் உண்டு. ஒன்று நிலை வாழ்வை நோக்கி திருப்பயணம், மற்றொன்று பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகளை நோக்கிய பயணங்கள். நிலை வாழ்வை நோக்கிய திருப்பயணத்தில் மனிதன் எல்லோரும் மிகவும் அசதியாக இருக்கின்றனர். இவ்வுலக செல்வங்களை தேடி கண்டுபிடிப்பதிலும் அவற்றை அபகரிப்பதிலும் அதை சேர்த்து வைப்பதிலும் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கின்றனர். ஆனால் நிலை வாழ்வை நோக்கிய திருப்பயணத்தில் அசதியாக இருக்கின்றனர். உண்பதிலும் குடிப்பதிலும் உறங்குவதிலும் உல்லாசம் அனுபவிப்பதிலும் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கின்றனர். ஆனால் வேத புத்தகத்தை வாசிப்பதிலும் உபவாசம் இருப்பதிலும் ஜபம் செய்வதிலும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதிலும் மிகவும் அசதியாக இருக்கின்றனர். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பயணம் நிலை வாழ்வை நோக்கி, அதாவது நித்திய பேரின்ப வீட்டை நோக்கியதாக இருக்கட்டும். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சி. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் பயணம் நித்திய பேரின்ப வீட்டை நோக்கியதாக இருக்கட்டும். பரலோகமே நம் சொந்த தேசம். அது நிரந்தரமானது. தற்காலிகமான இந்த உலகத்தின் செல்வங்களை உரிமையாக்கிக் கொள்ள ஆசைப்படாதீர்கள். அழியாத ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார். அப்பொழுது நிலை வாழ்வை நோக்கிய உங்கள் திருப்பயணம் வெற்றியில் முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. ஆனால் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதே தேவ பிள்ளைகளாகிய நமது குறிக்கோளாக இருக்கின்றது. ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொள்வதே அந்த நிலை வாழ்வு என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அறியாத ஒருவரை நாம் எப்படி கடவுள் என்று சொல்ல முடியும்? அவரை பெயர் சொல்லி ஆராதிக்க முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள பரிசுத்தமாகுங்கள். தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஊக்கமாக ஜெபியுங்கள். தூய ஆவியார் உங்களிடம் வரும்போது அவர் உங்களை இயேசு கிறிஸ்துவினிடம் வழி நடத்துவார்.
இயேசுவை பற்றிய எல்லா செய்திகளையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது நிலை வாழ்வை நோக்கிய உங்கள் பயணத்தில் நீங்கள் வெற்றியை காணலாம். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்கிறார் பரிசுத்த பவுல். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வமாகவும் இருக்கிறார். அவரே நிலை வாழ்வாகவும் இருக்கிறார். ஆகவே நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி பயணிக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள தூய ஆவியாரின் துணையோடு இவ்வுலக செல்வங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு பற்றற்றவர்களாக இருங்கள். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். ஜபத்தில் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யலாம். பேதுரு ஆண்டவரை பற்றி மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார். ஆகவேதான், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றார். இயேசு ஒரு நாள் தம் சீடர்களிடம், நீங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு பதிலாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தெளிவான அறிவு உங்களுக்கு இருக்கின்றதா என்று பரிசோதித்து அறியுங்கள். அவரை பற்றி இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு மனிதனாக பிறந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. நாம் ஒவ்வொருவரும் நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக மனிதனாக பிறந்து ஏராளம் பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே பிரியமானவர்களே, நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் விழவே மாட்டீர்கள். நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். செல்வரான இளைஞர் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், கட்டளைகளை கடைப்பிடி என்றார். அதற்கு அந்த இளைஞர், நான் கட்டளைகளை கடைப்பிடித்துத்தான் வருகிறேன் என்றார். அதற்கு இயேசு கூறியதை வாசிக்க கேட்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் பிரயாணம் செய்யும்போது 10 கிலோ வெயிட்டை தலைமீது சுமந்து கொண்டு நடந்தால் வழியிலே சோர்ந்து போவீர்கள், தள்ளாடி வீழ்ந்து போவீர்கள். நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை உங்களால் அடைய முடியாது. அதுபோல பரலோகத்தை நோக்கி, அதாவது நிலை வாழ்வை நோக்கி பிரயாணம் செய்யும் நீங்கள் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் இவற்றின் மீது
அதிகம் அக்கறை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிலை வாழ்வை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது என்பதையும், கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்பதையும் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பிறகு வந்து என்னை பின் செல் என்றார் இயேசு. அந்த வாலிபனும் செல்வத்தின் மீது அதிகம் பற்றுள்ளவனாக இருந்ததால் இயேசுவுக்கு சீடராகும் பாக்கியத்தையும் நிலை வாழ்வையும் இழந்தான். ஆகவேதான் செல்வர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வது கடினம் என்கிறார் இயேசு. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏராளமான தங்க நகைகளும் வைர நகைகளும் வெள்ளி நகைகளும் கிலோ கணக்கில் இருக்கலாம். உங்களிடம் கட்டுக்கட்டாக பணம் இருக்கலாம். உங்களிடம் அசையும் சொத்தும் அசையா சொத்தும் ஏராளம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மரிக்கும் போது ஒரு பிடி மண்ணை கூட உங்களோடு எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்பதை மிகவும் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றிருக்கின்ற எல்லாமே ஆண்டவர் கொடுத்த தானம் என்பதை அறிந்து உங்களிடம் இருப்பதை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நிலை வாழ்வை நோக்கிய திருப்பயணத்தில் நீங்கள் வெற்றியை காணலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்கிக் கொள்வர் என்று இயேசு கூறுகிறார். ஏராளமான மதுபான பிரியர்களும் போதைப் பொருட்களை உபயோகிப்பவர்களும் உண்டி பிரியர்களும் விபச்சார வேசித்தனம் செய்பவர்களும் நம்பர் 1 சுயநலவாதிகள். இவர்கள் எல்லோருமே தமக்காகவே வாழ்பவர்கள். இவர்கள் மரிக்கும்போது எரி நரகத்தில் புதைக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, தற்காலிகமான இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ ஆசைப்படாதீர்கள். இவ்வுலக செல்வத்தை கொண்டு நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள ஏராளம் பாடுகள் பட்டு உழையுங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். வலப்புறமோ இடப்புறமோ நோக்காமல் உங்கள் கண்களை இயேசு கிறிஸ்துவின் மீது பதியுங்கள். அவர் உங்கள் கூடவே இருப்பார். நிலை வாழ்வை நோக்கிய உங்கள் பயணத்தில் மேடுகளும் பள்ளங்களும் வரலாம். சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் செல்லுங்கள். அப்பொழுது நிலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Amen. ஆமேன். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். வழியும் உண்மையும் வாழுமாக இருக்கும் நல்ல இயேசுவே, நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி பயணிக்கும் நாங்கள் உமது விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க எங்களுக்கு அருள் தாரும். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நித்திய பேரின்ப வீட்டை இழந்து போகாதபடி உமது இதய கோட்டைக்குள்ளே எங்களை தக்க வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். Amen. ஆமேன். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் பெறுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிலை வாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.